கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வழியில் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர், those who did preserve their original greatness. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறி விடுகிறார்கள். ஆதி மேன்மையை யாரெல்லாம் தவற விட்டார்கள் என்று நாம் பார்க்கும்போது, பரிசுத்த வேதாமத்திலே நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் இந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறினார்கள். Adam and Eve who failed to preserve their original glory. ஆதி மேன்மையை தவறவிட்டார்கள். எவ்வளவு வருத்தமான விஷயம் என்று பாருங்கள். ஆதி அன்பு அற்புதமானது. அது தேவனுடைய அகாப்பே அன்பு. அந்த அன்பை அவர்கள் தவறவிட்டார்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created man his own image. In the image of God created he him, male and female created he them. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு திட்டம் என்று பாருங்கள். அந்த சாயலை எந்த அளவுக்கு அவன் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைகளை பார்த்து அப்பாவை போல் இருக்கின்றான், அம்மாவை போல் இருக்கின்றான் என்று சொல்லி எந்த அளவுக்கு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த விதமாக நம்முடைய பரம பிதா நம்மை உருவாக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார். தமது சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார், ஆவியின் சாயலாக சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2 அதிகாரம் 16-17 வசனங்கள், தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் மனிதனை நேர்த்தியாக சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே அவனை வைத்தார். அற்புதமான அந்த தோட்டம். அந்த தோட்டத்திலே அவனை வைத்துவிட்டு சொல்லுகிறார் மனுஷனை நோக்கி, நீ சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்கிறது, அதை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் புசிக்கலாம், சாகவே சாவதில்லை என்று அவன் சொல்கிறான். நேர் எதிராக பேசுகிறான். தேவனுடைய உன்னதமான வார்த்தையை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து விளக்கப்பட்ட அந்த கனியை பறித்து இருவரும் புசித்து பாவத்தின் கீழாக தள்ளப்பட்டார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். In sorrow you shall eat of it all the days of thy life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை நீ புசிப்பாய். ஏன்? விளக்கப்பட்ட கனியை அவன் புசித்தபடினாலே இன்று வரை வருத்தத்தோடே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எவ்வளவு வேதனையான காரியம்! அதில் குறிப்பாக சொல்லுகிறார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. முதலாவது ஆதாமை கேட்டார். ஆதாம் என்ன பதில் கொடுக்கிறான்? நீர் கொடுத்த ஸ்திரியானவளே இதை சொன்னால் நான் புசித்தேன். ஸ்திரீன் இடத்திலே கேட்கிறார், ஏன் இதை செய்தாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னார். விளக்கப்பட்ட கனியை புசித்து இருவரும் பாவத்தின் கீழாக தள்ளப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னவென்று தெரியுங்களா? ஏதேனிலிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தேவன் அதை பாதுகாத்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்திருப்பானே என்றால் ஜீவகாலமெல்லாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக தேவனோடு நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக அவன் இருப்பான். ஆனால் அந்த கனியை பிதாவாகிய தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த கனியை கொடுப்பதாக இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார். எதை ஆதாம் ஏவாள் இழந்தார்களோ அதே கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது கிடைக்கும்? மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும்போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்திருந்து விளக்கப்பட்ட கனியை புசியாது இருந்திருப்பார்கள் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவர்கள் கிடைத்திருக்கும். இவர்கள் விளக்கப்பட்ட கனியை புசித்தபடினாலே பாவத்தின் கீழாக தள்ளப்பட்டார்கள். அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஜீவ விருட்சத்திற்கு போகக்கூடிய வழியை தேவன் காவல் வைத்தார். கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தொலைக்காட்சி நேயரே, ஆதாமும் ஏவாளும் மேன்மையை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய அன்பை விட்ட எபேசு சபை. The church of Ephesus which left its first love. முதலாவது அந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆதி அன்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. I have somewhat against you because you have left your first love. ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய், அதனாலே உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே குறையை காணப்படுகிறோம். ஞானஸ்நானம் பெற்ற உடனே சபையிலே ஆக்டிவாக இருப்பார்கள், குடும்பத்திலே ஆக்டிவாக இருப்பார்கள், தினந்தோறும் வேதம் வாசிப்பார்கள், தினந்தோறும் ஜெபம் பண்ணுவார்கள், சபை குடிவருதலை விட்டுவிடாது கடந்து செல்வார்கள். ஆனால் நாள் ஆக 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 அந்த ஆதி அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. இதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதி அன்பை நாம் என்றுமே விட்டுவிடக்கூடாது. 7 சபைகளுக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாவது சபை இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது
இந்த குறையை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சுட்டி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனம் திரும்ப வேண்டும். நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாயோ உனக்கு தான் தெரியும். அந்த காரியத்தை நீ நினைத்து மனம் திரும்ப வேண்டும். ஆதியில என்ன எப்படி இருந்தாயோ அதே கிரியைகளை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நம்முடைய விசுவாசம் பறிபோய்விடும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அது இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. பாவத்தின் கீழாக தள்ளப்பட்டவர்களாக இருப்போம். பாதாளத்தின் மக்களாக மாறிவிடுவோம். எனவே ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். ஆதி அன்பு அற்புதமானது. அந்த அன்பிலே நிலைத்திருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எரேமியா திருக்கனை கொண்டு சொல்லும்போது எரேமியா 2வது அதிகாரம் 21-22 வசனங்கள், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். I had planted you a noble vine, holy right seed. முற்றிலுமாக நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நடவு செய்தார். ஒரு விவசாயி ஒரு நல்ல ஒரு செடியை நடவு செய்கிறான். நல்ல கனிகளை அவன் எதிர்பார்க்கிறான். நியாயமானது தானே? அதைத்தான் பிதாவாகிய தேவன் எதிர்பார்த்தார். இஸ்ரவேலை மிக மேன்மையாக வைத்திருந்தார். நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நடவு செய்தார். அதை அங்கே எதிர்பார்த்தார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத குடிகளாய் மாறிப்போனது என்ன? பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் சிறப்பானவர்களாக வருவார்கள் என்று படிக்க வைக்கிறார்கள். நிறைய காசு செலவழித்து படிக்க வைக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற பெற்றோர்களை சொல்ல வேண்டியதே இல்லை. எடுத்த உடனே கேஜியிலிருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறார்கள். நாம தான் படிக்கலை, அவர்களாவது சிறப்பாக படிக்க வேண்டும் என்று படிக்க வைக்கிறார்கள். படித்து நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்ப அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கவலை இருக்கும்? எவ்விதமாக அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட படிக்க வைத்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க தவறி விடுகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறிப்போனது. நீ உன்னை உவர் மண்ணிலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னதான் உன்னுடைய பாவத்தை நீயே கழுவ முடியாது. இன்னைக்கு மனிதன் தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக கடல் கடந்து செல்லுகிறான், உயரமான மலைகளுக்கு கடந்து செல்கிறான், ஆறுகளுக்கு கடந்து செல்கிறான். என்னதான் அவன் சவுக்காரத்தை கையாடினாலும் அந்த அக்கிரமத்தின் கரைகள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை போக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தையை நாம் இங்கே யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ஒருவரே பாவத்தை போக்க முடியும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பே இல்லை. எனவே அன்றைய நாட்களிலே எரேமியா கொண்டு கர்த்தர் சொல்லும்போது, நீ உன்னை உவர் மண்ணிலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடியாக நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு எழுதுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும்
நான் சரீர பலவீனத்தோடும் முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியா முழுமைக்கும் சென்று சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். கலாத்திய சபையும் அவரால் ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். எவ்வளவோ பலவீனத்தோடு கூட சுவிசேஷத்தை அந்த சபையிலே பிரசங்கம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பவுல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உலக பிரகாரமாக மனிதன் பார்க்கிற விதமாக அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு தேவ தூதனை போல இயேசு கிறிஸ்து வந்தால் எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அந்த அளவுக்கு பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டார்கள். ஆனால் திடீரென்று மாற்றம் காணப்பட்டது. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானாலும் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். கண்ணப்புரை போல கண்ணை கூட பிடுங்கி பவுலுக்காக கொடுத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கினவர்களாக இருந்தார்கள். பவுலை மதித்து வந்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அந்த அன்பெல்லாம் இப்ப என்ன ஆனது, எங்கே போனது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆதி மென்மையை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்கள், the angels who did not give their first estate, ஆதி அன்பை காத்துக்கொள்ள தவறினார்கள் தேவ தூதர்கள். அதை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. யூதா 6வது வசனம், தங்களுடைய ஆதி மென்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளி நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நாம் பார்த்தோம், ஆதாம் ஏவாள் மென்மையை விட்டு விட்டார்கள், பாவம் செய்தார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். எபேசு சபை ஆதி அன்பை விட்டுவிட்டது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன்னுடைய விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப மூன்றாவதாக தேவ தூதர்களும் தப்பு செய்திருக்கிறார்கள். அந்த தேவ தூதர்களும் பனிஷ் பண்ணப்படுகிறார்கள். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளி நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்கிறார். அன்பானவர்களை, எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் என்று பாருங்கள். தேவ தூதனாக இருந்தாலும் சரி தவறுதான், மனிதனாக இருந்தாலும் சரி தவறுதான். எந்த மூளை முடுக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் தேவ சித்தத்தின்படியாக வாழ வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ண வேண்டும். அதை வேதாகமும் எதிர்பார்க்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை நமக்கு முன்னுரைத்திருக்கிறார். இந்த தேவ தூதர்களை நித்திய நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைச்சி வச்சிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அதில் எல்லாரும் கூட்டப்படுவோம். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயத்தீர்ப்பில் பங்கடைய வேண்டும். அந்த மகா நாளை நியாயத்தீர்ப்புக்கென்று தேவ தூதர்களும் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் கணக்கு சொல்லி ஆக வேண்டும். ஏன்? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள். எப்படி ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ அதே போல இவர்களும் தேவ தூதர்களும் தேவனுடைய தங்களுக்கு கொடுத்த அந்த வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள். அதனாலே அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிறது. ஏஞ்சல்ஸ் மனிதனுக்கு செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், இறை தூதர்கள். அந்த பணியை அவர்கள் சிறப்புடன் செய்ய வேண்டும். அந்த பணியிலே தவறுவார்கள் என்றால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம்,
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவளாக ஒப்பு கொடுத்து என்று பேதுரு எழுதியிருக்கிறார். அவங்களும் பாவம் செய்யறாங்க, தேவ தூதர்களும். மனுஷனும் பாவம் செய்யறான், தேவ தூதர்களும் பாவம் செய்ததாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். மனிதனை விட்டு விடுவாரா? மனிதன் தப்பித்துத்தான் போக முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த தேவதூதர்கள் மத்தியிலே மீகாவேல் தேவதூதனை பற்றி யூதா 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இன்னைக்கு வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, தேவதூதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம் கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். அதனால வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக நாம் மற்றவர்களோடு கூட பேச வேண்டும். இங்கே இந்த தூதன் மிகவும் கவனமாக பேசக்கூடியவன். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கம் உண்டாயிருக்கிறது. அதாவது மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே போவான். அப்போ மோசேயினுடைய சரீரம் எங்கே? ஒருத்தருக்கே தெரியாதே. அதனால பிசாசு கேட்கிறான், அந்த சரீரம் எங்கே? இதை குறித்து மீகாவேல் தூதனுடனே கூட தர்க்கம் உண்டான போது அவன் என்ன சொல்றான்? தேவதூதன் அவனை தூசணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து கூட 3 முறை சோதிக்கும் போது அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஆக ஒரு நாள் வைத்திருக்கிறார், அந்த நியாய தீர்ப்பு நாள். அது வரைக்கும் நாம் எல்லாரும் வெயிட் பண்ணி ஆக வேண்டும். நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பெறவில்லை. நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவ சமூகத்துக்கு விட்டுவிட வேண்டும். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பதில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஜட்ஜாக மாறிடுறீங்க, தீர்ப்பு வழங்கிடுறீங்க. அந்த அதிகாரத்தை தேவன் யாருக்குமே கொடுக்கல. அதனால இதை அறிந்த இந்த மீகாவேல் தேவதூதன் அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இன்னைக்கு நீங்களும் நானும் வாயின் வார்த்தைகளை குறித்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 1:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். வேறொரு சுவிசேஷமே இல்லை. இந்த உலகத்தில் வேறொரு சுவிசேஷத்தை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் சபிக்கப்பட்டவன் என வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு சுவிசேஷம் தான். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த சுவிசேஷம் தான் உலகமெங்கிலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லை. இன்னைக்கு சிலர் சொல்லலாம், நான் தேவதூதனை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன். இதெல்லாம் கதை, கற்பனைகள். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒருவர் பார்த்தேன் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு தேவதூதன் எனக்கு ராவிலே தரிசனம் காண்பித்தார், ஒரு செய்தி சொன்னார் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த வசனத்தின்படி வேறொரு தூதன் வானத்திலிருந்து உங்களுக்கு வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவன் சபிக்கப்பட்டவன் என வேதம் சொல்கிறது. எனவே கவனமாக இருங்கள். கடைசியாக இந்த மேன்மையை காத்துக்கொள்வதற்கான வழி என்ன? A way to protect oneself. அதாவது மேன்மையை காத்துக்கொள்வதற்கான வழி என்ன? மேன்மையை காத்துக்கொள்ள தவறினார்கள் ஆதாம் ஏவாள். எபேசு சபை ஆதி மேன்மையை விட்டுவிட்டது. தேவ தூதர்கள் காத்துக்கொள்ள தவறினார்கள். காத்துக்கொள்வதற்கான வழி இருக்கிறதா? வேதாகம் சொல்லுகிறது, இருக்கிறது. 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். யூதா 20வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, you beloved, building up yourself on your most holy faith, praying in the Holy Ghost.
பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்தின் பட்டியல். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். நமக்கும் விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணணும். நாம் ஆவியானவரோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார், பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஜெபம் பண்ண வேண்டும். எதையுமே வைக்க வேண்டிய இடத்துல வைத்தால் அந்த பொருள் பத்திரமாக இருக்கும். அதே போல நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் இருப்போம் என்றால் அது காக்கப்படும். நாமே தேவனுடைய ஆலயமாக இருந்து தேவனாலே காக்கப்படுவோம். அதைத்தான் இந்த யூதாவிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது அதே இதில் தொடர் வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, keep yourselves in the love of God. தேவனுடைய அன்பில் தான் நம்ம பாதுகாக்கணும். நாம வேலி அடைக்க முடியாது. தேவனுடைய அன்புன்றது அற்புதமான அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவாக இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மிலே அன்பு செலுத்தியிருக்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இல்லை என்றால் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக, தன்னுண்டவர்களாக போய்விடுவீர்கள். கவனமாக இருங்கள். மூன்றாவது, யூதா 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். Looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் மிக மிக அவசியம். நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத ஆதாம் ஏவாளை பற்றி தியானம் செய்தோம். ஆதி மேன்மையை, ஆதி அன்பை விட்டுவிட்ட எபேசு சபையை பற்றி நாம் தியானம் செய்தோம். தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்களை தேவ நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்வதற்கான வழியை குறித்து 3 காரியங்களை தியானம் செய்தோம். விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் ஆதி அன்பை எழுந்து விடாது பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாக கொடுத்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நாங்கள் காத்திருந்து நித்தியத்திலே மோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. Jesus said, behold, I come quickly, and my reward is with me, to give every man according to his work. Amen. 379350509. Email address urgentandglory@gmail.com. View our
the Word of Christ program on YouTube channel. May God bless you all.